கேரளாவில் ஒரு பொது நிகழ்வில் இந்த மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டுட்டு அதை பூஜை பண்ணணும்னு சொல்கிறான். பூஜை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் கிடையாதுடா, நாங்கள் இந்தியர்கள், சுயமரியாதை உள்ள இந்தியர்கள். எங்களுடைய வரலாறு என்பது பகத்சிங்கினுடைய வரலாறு, எங்களுடைய வரலாறு என்பது காந்தியினுடைய வரலாறு, எங்களுடைய வரலாறு என்பது நேருவினுடைய வரலாறு. எங்களுடைய இந்தியா என்பது நேருவும் காந்தியும் பகத்சிங்கும் ரத்தம் சிந்தி உருவாக்கிய இந்தியா இல்லையா? ஆனால் நீ என்ன சொல்ல விரும்புகிற? நீ எதேதோ ஒன்று சொல்ல விரும்புகிற. அதை நாங்கள் ஏற்றுப்போன்னு நீ நினைக்கிற, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சரியா? இப்படித்தான் கவர்னர்களை கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்களின் மூலம்தான் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்குது. தமிழ்நாடும் அதை பண்ணிகிட்டு இருக்கு. நம்முடைய நாடும், நம்முடைய தமிழ்நாடும் அதை செய்து கொண்டிருக்கிறது. கேரளம் செய்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களும், பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்கள் எல்லாம் கவர்னருங்கிற பேரில் இருக்கக்கூடிய சில பேரை கொண்டு வச்சு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிற வேலை இருக்கு இல்லையா, இதையெல்லாம் இந்த மாதிரி அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. இந்த பாருங்கள், நீங்கள் இந்த இந்தியாவினுடைய அழகு என்ன? பன்முகத்தன்மை இல்லையா? இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய கனிமொழி அவர்கள் வெளிநாடுக்கு சென்றபோது அவர்கிட்ட கேட்டாங்க இந்தியாவினுடைய தாய்மொழி என்ன என்று. அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் மிக நுட்பமாக பதில் சொன்னார் இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே பல மதங்கள் இருக்கிறது, பல மொழிகள் இருக்கிறது, பல இனங்கள் இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா? எவ்வளோ அபாரமான பதில். வாயடைத்து போயிருப்பார்கள் ஆர்எஸ்எஸ்காரன். இப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்காரன் நல்லா முடியுமா? அவனால் முடியாது. கனிமொழி அவர்கள் சிறப்பாக பதில் சொன்னார்கள். இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா? அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு? அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஆங்கிலம் கற்பவர்கள் அவமானப்பட வேண்டி வரும், வருத்தப்பட வேண்டி வரும், கஷ்டப்பட வேண்டி வரும், இப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இப்போ அந்த வீடியோவை தூக்கி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு புள்ள ஜெய்ஷானோ எந்த தகுதியும், அதாவது கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தகுதியில் அந்த பெரிய பொறுப்பில் போய் உட்கார்றதுக்கு எந்த தகுதியாவது அமித்ஷாவுக்கு பையனுக்கு இருக்கா? அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கார், அவருடைய பையங்கிறதுனால போய் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? மற்றபடி என்ன கவாஸ்கர் மாதிரி ஆடினவரா ஜெய்ஷா? கிடையாது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போது இந்த ஆங்கிலம் கற்றுக்கொள்பவர்கள் வருத்தப்பட வேண்டி இருக்கும்னு அமித்ஷா சொன்ன அந்த வீடியோவை எடுத்து பக்கத்தில் அவருடைய பையன் பேசுகிற வீடியோ போனான். அவன் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கான். ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் மேட்செல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகளில் ஐசிசியினுடைய நிகழ்வுகளெல்லாம் அவன் இங்கிலீஷில் சரளமாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி போட்டு இந்திய மக்கள் கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்ன? ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்பது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை இல்லாமலாக்குவது. ஆர்எஸ்எஸ் ஒரு சாதியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அப்போ அது